ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியோ. திருமணம் ஆகி 3 நாள்ல பெண் தற்கொலையா? மாட்டு சமூகத்தை சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணதுனால பெற்றோர்களே தம் மகளை கொண்டுட்டாங்களா? பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்தது கட்ட பஞ்சாயத்தா? இது போல் ஆணவ கொலை இனி தொடருமா? இதை பத்தின வீடியோ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பிரியோ தமிழ் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நேவா விடுதின்ற கிராமத்தை சேர்ந்தவர் தான் பெருமாள்ன்றவங்க. அவங்களோட மகள் வந்து ஐஸ்வர்யா. அதுக்கு பக்கத்து கிராமத்தை பூவாலூரை சேர்ந்தவர் தான் நவீன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சிறு வயசுலேருந்து லவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பள்ளி படிப்பு முடிச்சோடனே நவீன் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பூரில் போயிட்டு ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்றாரு. அதே கம்பெனியில் நம்ம ஐஸ்வர்யாவும் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. 2 பேரும் நல்லா சந்தோஷமாக சுற்றி திரிஞ்சு வந்த காலத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கல்யாணம் பண்ணலான்னு முடிவு எடுக்கிற சமயத்தில் வந்து இவங்க 2 பேரும் வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவன்றதுனால பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்கன்றது பட்சத்தில் நண்பர்கள் முன்னிலையில் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடியோ வந்து எடுத்து வைக்கிறாங்க. அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்களை வந்து வைரலாக பரவிட்டு வருது. அது வந்து என்னன்னா, பெண் வீட்டர் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, திருப்பூர் பல்லடம் எடுத்து ஸ்டேஷனில் போயிட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணை காணும்னு சொல்லிட்டு வந்து ஐஸ்வர்யாவோட பெற்றோர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கிட்டு ஐஸ்வர்யா பற்றி விசாரிக்க போகும்போது ஐஸ்வர்யா நவீனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற ஒரு தகவல் வந்து ஸ்டேஷனில் இருக்கிற போலீஸ்க்கு எஸ்ஐக்கு தெரிய வருது. தெரிய வந்தோடனே நவீனும் ஐஸ்வர்யாவும் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. வர சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பொண்ணை ஏன் கூட அனுப்பிச்சு வைங்க, எங்கள் பொண்ணு மட்டும் தான் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி வச்சு நவீன் கிட்ட இருந்து ஐஸ்வர்யாவை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ரெண்டாம் தேதி வந்து நவீனும் ஐஸ்வர்யா பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. 3ஆம் தேதி வந்து என்ன ஆகுதுன்னா, ஐஸ்வர்யா இறந்துடுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களே அடித்து தூக்கிலிட்டுட்டாங்க. தூக்கிலிட்டு அவங்கள கொண்டு போயிட்டு ராத்திரியோட ராத்திரி யாருக்கும் தெரியாமல் எரிச்சு சாம்பல் கூட மிச்சம் இல்லாத மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்து நவீனுக்கு தெரிய வந்துடுது. நவீன் என்ன பண்ணுறாருன்னா, அருகாமையில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போலீஸை வந்து அங்கே அனுப்ப பார்க்குறாரு. அங்கே போன பெற்றோர்கள் யாருமே இல்லை. அவங்க எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டதுக்கப்புறம் அவங்கள பெற்றோர்களை வந்து கைது செஞ்சு விசாரணைக்கு எடுத்துக்கிறாங்க. விசாரணைக்கு எடுத்து வரும்போது என்ன தெரிய வருதுன்னா, ஐஸ்வர்யாவை தான் பெற்றோர்களே கொண்டுட்டாங்கன்ற தகவல் வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க போலீஸுக்கு எல்லாமே தெரிய வருது. இப்போது அவங்க நம்ம திருப்பூர் அடுத்த பல்லடம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேஷனில் இருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து 2 பேருமே மேஜர் தானே. மேஜராக இருக்கிறவங்களை எப்படி அவங்க பிரித்து தான் பெற்றோர் கூட அனுப்ப முடியும்? அங்கவே அவங்க சரியான முறையில் அந்த தீர்மானம் எடுத்திருந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த ஐஸ்வர்யன்ற ஒரு மகள் வந்து இறந்துருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி பேஸ் பண்ணி பணத்தை கொடுத்து ஒரு செட்டில் பண்ணி அவங்க 2 பேரும் பிரித்து இன்னைக்கு அந்த உயிரே இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன கொடுத்தாலுமே அந்த பொண்ணு திரும்ப வரப்போகிறதும் கிடையாது. சரிங்களா? எதுக்கு இது மாதிரி பண்ணணும்? வேறு சமூகத்தின்றவனாலும் இருந்தா என்ன? எல்லாருமே ஒரே மக்கள் தானே, எல்லாருமே ஒரே இனம் தானே. தமிழன்ற ஒரு இனம் போதாதா? இது தவிர்த்து வேற எதனா வேணுமா? ஏன் அவங்கள பிரிச்சிருக்கணும்? அந்த இடத்துல அவர் மேஜர்ன்ற ஒரு வாக்கு முன்னிட்டு அவங்க பெற்றோர்கிட்ட, ஐஸ்வர்யாவோட பெற்றோர்கிட்ட அவர் வாதாடிந்தார்னா இன்னைக்கு ஐஸ்வர்யாவோட ஒரு இழப்பு இருந்திருக்காது. இன்னைக்கு அவங்களும் நம்ம எல்லாரும் போல சுற்றி செஞ்சு சந்தோஷமான அவங்க வாழ்க்கையை, அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை, இத்தனை நாள் காத்திருந்து கரம் பிடிச்ச வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? கம்யூனிட்டின்ற ஒரே ஒரு வார்த்தையினால அவங்க டோட்டலாக அவங்க லைஃபே காலியாகி இன்னைக்கு ஒரு பொண்ணு இல்லாவே போயிட்டா. இதுக்கு வேறு எதுவுமே தீர்வே இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேசுறதுனாலையும் இவ்வளோ வந்து நம்ம ஆர்கியூ பண்ணுறதுனாலையும் வந்து ஐஸ்வர்யா வந்து திரும்பி வரப்போறதில்லை. ஓகே, இந்த மாதிரி ஜாதி ரீதியான ஆணவ நடந்து கொண்டே தான் இருக்குமா? இதுக்கு தீர்வே கிடையாதா? நம்ம மக்கள் எல்லாருமே நினைச்சாலே கண்டிப்பாக இதுக்கு தீர்வு கொண்டு வர முடியும். நம்ம மக்களால் முடியாதது எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் உங்ககிட்ட கோரிக்கையாக தான் வைக்கிறேன். நீங்கள் இதை நம்ம செயல்படுத்தணும்னா நம்மளுக்கு அடுத்த வர தலைமுறை இதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. இதுக்கு நம்ம உறுதுணையாக இருந்து நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்து இதை நம்ம செயல்படுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம அடுத்த டாபிக் என்ன பேசணும்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.